ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த சத்தியமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த 4 வீடியோக்களில் இந்த கலவை வெங்கட் என்கிற இந்த சகோதரருக்கு கிறிஸ்தவத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அன்னை மரியாளை குறித்தும் பல தவறான கோட்பாடுகளை, தவறான புரிதல்களை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அதற்கெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பதிலளித்து வருகிறோம். பல விஷயங்களை குறித்து அவருக்கு அளித்திருந்த இந்த பதில்கள் அவருக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதாவது 6வது பாகம் 7வது பாகங்களில் நம்முடைய வீடியோக்களை குறிப்பிட்டு அவர் சில விஷயங்களை சொல்கிறார். அதெல்லாம் குறித்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அதை பற்றி நம்ம பேசுவோம். மேற்குறிப்பாக வைக்கக்கூடிய மிக முக்கியமான வாதம் என்ன அப்படின்னா, என்னிடத்தில் விவாதம் செய்ய வர வேண்டுமானால் பைபிளில் இருக்கக்கூடிய சவாலை செஞ்சுட்டு தான் எங்கிட்ட வரணும் அப்படின்னு அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இதை குறித்து நாம் ஏற்கனவே விளக்கிவிட்டோம். அதாவது இந்த வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்ட விஷயங்கள், அந்த வசனங்கள், அது மிக குறிப்பாக அது வேறு அர்த்தங்களை, பொருள்களை உடையது. அதனால கடவுளை நாம் சோதிக்கும்படியாக வேடிக்கைக்காகவோ விளையாட்டுக்காகவோ செய்யக்கூடிய விஷயம் அல்ல அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம். ஆனாலும் அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறபடினாலே அவருக்கு நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். அதர்வன வேதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரிக்கி அஜுர் சாம அதர்வன வேதத்தில், இந்த அதர்வ வேதத்தில் பல மந்திரங்கள் இருக்கிறது. இந்த மந்திரங்கள்ல பலதும் பார்த்தீங்கன்னா விஷத்தை முறிக்கக்கூடிய அல்லது வியாதிகளை சுகமாக்கக்கூடிய இப்படி பல மந்திரங்கள் இருக்கிறது. இந்த மந்திரங்களை நிச்சயமாக கலவை வெங்கட் அதை விசுவாசிக்கிறார், நம்புறார் அப்படின்னு நம்புறேன். பல மந்திரங்களை அவர் செய்து அந்த சவால்களை ஏற்று அதில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய மந்திரங்கள் அல்லது வேறு பல விஷயங்கள், அந்த சோமளிக்கக்கூடிய மந்திரங்களை அவர் பயன்படுத்தி அவர் நான் நம்புற இந்த விஷயம்லாம் சரியா இருக்கு, அதனால கிறிஸ்தவங்க இந்த காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்றது அவருக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதுக்கு பிறகு மனுஸ்மிருதியிலையும், அதுக்கு பிறகு பஞ்சவிம்ச பிராமணம் அப்படிங்கிற புத்தகம், அதாவது தாண்டிய மகா பிராமணம் அப்படிங்கிற இந்த புத்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லப்படுது. வாத்ஸ்ய ரிஷி அப்படிங்கிற ஒரு முனிவர் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, அவர் பிராமணர் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறதுனால தான் பிராமணர் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு பிராமணனை நெருப்பு ஒருபோது தீண்டாது அப்படிங்கிறதுனால நெருப்பிலே நடந்து தன்னை பிராமணர் என்று அவர் நிரூபிக்கிறார். இப்ப அருமையான கலவை வெங்கட் அவர்கள் நிச்சயமா ஒரு பிராமணராக இருப்பார் அப்படின்னு நம்ம நம்புறோம். அந்த அதர்வன வேதத்தில் இருக்கிறது கூட வேண்டாம். இந்த விஷயத்தை, ஒரு பிராமணராக இருக்கிறவர் நெருப்புல போகும்போது நிச்சயமா அவரை அந்த நெருப்பு தீண்டாது. ஒரு சூத்திரனா இருந்தா தீண்டிடலாம், ஆனா பிராமணரை அந்த நெருப்பு தீண்டாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இவருடைய இந்த வேதங்களிலே இருக்கிறதுனால நிச்சயமா கலவை வெங்கட் அவர்கள் ஒரு நெருப்புல நடந்து தன்னை ஒரு உண்மையான பிராமணர் என்று நிரூபிப்பார் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதற்கு பிறகு நாம மற்ற விஷயங்களை குறித்து கிறிஸ்தவ வேதத்தில் இருக்கக்கூடிய சவால்களை பத்தி எல்லாம் நம்ம நிச்சயமா பேசுவோம். மிக முக்கியமாக ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை, நாம இப்படிப்பட்ட விஷயங்களை கேள்வியா கேட்கறது இல்லை. இப்படி நீ காமிக்க முடியுமா, இப்படி நீ செய்ய முடியுமா அப்படிங்கிறதுல நாம சவால் வைக்கிறது இல்லை. நாம பேசக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை அறிவுபூர்வமாக சிந்தித்து அதற்கு பதில் அளிக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் நாம பதில் அளிக்க விரும்புகிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து விவாதிப்பதோ அல்லது சவால் விடுவதோ நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் கலவை வெங்கட் என்கிற அந்த நபர் திரும்ப திரும்ப ஒரு வேடிக்கையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறதுனால அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் அவருக்கு அவருடைய பாணியிலேயே நாம என்ன செய்யறோம்னா, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பிராமணர் அப்படிங்கிறதையாவது நீங்க என்ன செய்யுங்க, ஒரு நெருப்பிலே நடந்து உங்களை நெருப்பு தீண்டாது அப்படிங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நாம அதுக்கப்புறம் நாம அடுத்த கட்டத்துக்குள்ள நம்ம போகலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது, உங்க வேத புத்தகத்துல ஆதாரம் இருக்கிறது. அதனால அதை நீங்க செய்து காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் வேண்டுதலா வச்சுக்கிறோம். ஏன்னா இதை செஞ்சுட்டு அப்புறம் நீங்க மற்றவங்களை கேட்கணும். ஏன்னா நான் கரெக்டான ஒரு பிராமணன் அப்படின்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா அடுத்து நீங்க கேட்கறது தவறல்ல. அடுத்தபடி அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, நாஸ்திகர்கள் அல்லது கடவுள் மறுப்பாளர்கள் இப்படி பலருடைய புத்தகங்கள், குறிப்பாக இந்த வால்டர் போன்ற பிரெஞ்சு நபர்களுடைய குறிப்புகளை எல்லாம், கோட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா கிறிஸ்தவத்துக்கு எதிராக வைக்கிறார். இதுல குறிப்பா மார்க் ட்வெயின், வால்டேர் இவர்கள் இருவருமே சொல்வார்கள், ஒரு பித்தலாட்டக்காரனும் ஒரு முட்டாளும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் அந்த பித்தலாட்டக்காரன் மதத்தை உருவாக்குவான், முட்டாளதை கடைபிடிப்பான். ஆனா முக்கியமா அவர்கள் சொன்னது யாருக்காக? கிறிஸ்தவத்திற்காக, இந்து மதத்திற்காக கிடையாது. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லா நாடுகளிலும் அந்தந்த சமயங்களுக்கு எதிரான மத நம்பிக்கையற்றவர்கள் இருப்பாங்க.
அவர்களுடைய குறிப்புகளை மட்டும் நம்ம என்ன செஞ்சிட முடியாது, கொண்டு வந்து அது வந்து சரியானது அப்படின்னு நம்ம குறிப்பிட முடியாது. இப்போ இந்தியாவிலேயும் எத்தனையோ கடவுள் மறுப்பாளர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்து சமயத்துக்கு எதிராக எவ்வளவோ புத்தகங்களை பேசியிருக்காங்க. நாம இது வரைக்கும் எந்த புத்தகத்தையும் நம்ம வைக்கல. ஏன் வைக்கல அப்படின்னா, இப்ப நாம வந்து ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை படிச்சு அதுல இருந்து தான் வாதங்களை வைக்கணுமே ஒழிய அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே பார்க்கிறதா இருந்தால், இந்தியாவினுடைய சிறந்த மிகப்பெரிய அறிவாளிகள் ஒருவராக இருந்த B.R. அம்பேத்கர் அவர்கள் சட்டமேதை, அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதற்கும் அவர் கடவுள் மறுப்பாளர் கூட கிடையாது. அவர் ஒரு தன்னை நாஸ்திகர் என்று அறிவித்துக் கொண்டவர் அல்ல. அவர் இந்த சமயத்தையும் இந்த சமயத்தினுடைய நம்பிக்கைகளை குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நான் மேலோட்டமாக உங்களுக்கு சிலதை வாசித்து காண்பிக்கிறேன். அம்பேத்கருடைய பல புத்தகங்களில் இந்த விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் சில விஷயங்களை மட்டும் நான் படிக்கிறேன். உதாரணத்துக்கு அம்பேத்கருடைய இந்து மதத்தின் புதிர்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் பல பாகங்கள் இருக்குதுல. 4வது பாகம் 1 மற்றும் 2வது தொகுதிகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பற்றி பேசுகிறார். ராமனும் கிருஷ்ணனும் தெய்வங்களாக வழிபட தகுதியானவர்களா என்ற தலைப்பில் அவர் என்ன எழுதுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒரு அறம் சார்ந்த விஷயத்தில் ராமனையோ அல்லது கிருஷ்ணரையோ நாம் என்ன செய்ய முடியாது, கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாம சொல்லலை, நாம் அதை பற்றி இன்னும் டீப்பாக பேச ஆரம்பிக்கலாம். ஆனால் அவர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன விஷயத்தை நாம் எடுத்து சொல்லுகிறோம். அடுத்தபடியாக அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள் தங்களின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக பல பொய்யான கடவுள்களின் கதைகளை உருவாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல ராமன் ஒரு தெய்வம் அல்ல, அவர் செயல்களில் நீதி அற்றவை, இப்படிப்பட்ட மனிதரை கடவுள் என்று சொல்லுவது தவறு அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள். புராணங்களில் வருபவர் கிருஷ்ணன் எனப்படும் கதாபாத்திரம் ஒரு தெய்வத்தை காட்ட வேண்டிய ஒழுக்கத்தையும் குணத்தையோ காட்டவில்லை அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள். மனு உலகின் மிக கொடிய சட்டக்காரன், அவன் சட்டங்கள் மனித தன்மைக்கு எதிரானவை என்று மனுஸ்மிருதியை பற்றி அம்பேத்கர் அவர்கள் சொல்றாங்க. இப்படி நாம பல விஷயங்களை எடுத்து சொல்றோம். இது நம்ம நோக்கம் இல்லை. இங்க ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பல்வேறு விதமான கிருஷ்ணருடைய அந்த லீலைகள் பற்றியெல்லாம் மிக விளக்கமாக அம்பேத்கர் அவர்கள் விவரிக்கிறார்கள். இப்படி அம்பேத்கர் அவர்கள் பல விமர்சனங்களை வைக்கிறார்கள். அவருடைய பல புத்தகங்கள் இருக்கிறது. ராமாயணத்தை குறித்தும் பல விஷயங்களை குறித்து அவருடைய புத்தகங்கள் இருக்கிறது. அந்த புத்தகங்களை வேண்டுமானால் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிற இந்த புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் உண்மைகளை நாங்கள் சொன்ன எல்லா விஷயம் அதில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்போது யாரோ ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக நாம் ஒரு சமயத்தை சாடுவது என்பது சரியானதல்ல. நமக்கு அந்த விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தில் நம்ம படித்து புரிஞ்சு அதிலிருந்து நம்ம விமர்சிப்பது என்பது தவறல்ல. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கலவை வெங்கட் என்கிற நபர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பல நபர்களுடைய புத்தகங்களை எடுத்துக்கிட்டு அவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற விஷயமா அவர் பார்க்க மாட்டார். கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கா அது போதுமானது, அல்லது கிறிஸ்தவம்னு இருக்கா அது போதுமானது. அதாவது ஒரு ஸ்திரமில்லாத நபர்கள் தான் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வாங்க. குறிப்பாக வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பல விஷயங்கள் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு, அல்லது இது வந்து ஒட்டுமொத்தமா மனிதர்களை கொலை செய்ய சொல்லி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து பரப்புகிறார். இப்ப டேலன் சொல்லியோன் அப்புறம் ஜேசன் ஹிக்கில்ஸ் இவங்களை பற்றி இவர் குறிப்பிடுகிறார். இந்த குறிப்பிடக்கூடிய மனிதர்கள் இவங்க வந்து என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கேபிட்டலிசம் பற்றி இவங்க ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இதை வந்து இவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அவர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இந்த மாதிரி தவறு செய்து விட்டார்கள், கலோனியல் ஆட்சியில வந்து தவறு செய்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கொண்டு வந்து ஒரு நுழைக்க பார்க்கிறார். அதாவது முதலாளித்துவம் எப்படி ஒரு மக்களை அடிமைப்படுத்துகிறது அப்படிங்கிறத பலரும் எழுதியிருக்கிறார்கள். அதுல முதலாளித்துவம்னு வரும்போது அது இந்தியாவிலே இருந்த நில சுதந்திரங்களாகட்டும், அதே மாதிரி பிரெஞ்சு புரட்சி போன்ற புரட்சிகள் வர காரணமாக இருந்ததும் இந்த கேபிட்டலிசம் தான் அப்படிங்கிறதையும் நமக்கு நன்றாக தெரியும். அப்ப இந்த கேபிட்டலிசம் என்பது ஏதோ ஒரு மத அடிப்படையிலானதல்ல. மத பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் பலரும் தங்களுடைய சுயநலத்துக்காக அவர்கள் ஜனங்களை வந்து வேலை செய்யக்கூடியவர்களை சுரண்டி தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அது ஏதோ ஒரு தனி மனிதர்களுடையது அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வருவது, அல்லது குறிப்பிட்ட மதத்துக்குரியது அப்படின்னு கொண்டு வருவது, மதத்தின் அடிப்படையிலானது என்று சொல்லுவது மிகவும் தவறானது. ஏன்னா குறிப்பாக வேதாகமத்தில் அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. வேதாகமத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு சரியான நேரத்தில் கூலி கொடுப்பது முதற்கொண்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு சரியாக அவர்களை பாதுகாப்பது முதற்கொண்டு அவர்கள்
அவர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. அவர்களை தாக்குவதற்கு கூட வேதாகமும் அனுமதி தரவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கும்போது வேதாகம விஷயங்களை வைத்துக்கொண்டு வேதாகமத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை கட்டமைப்பது அப்படிங்கிறது மிகவும் மோசமான ஒரு செயல் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமானது, இவர் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் எழுதின இந்த புத்தகத்திலேயே பல தவறான கருத்துக்களை, இன்னும் சொல்ல போனா அவர்கள் சொல்லுகிற புள்ளி விவரங்கள் இதெல்லாம் தவறு அப்படிங்கிறதுக்கும் பல புத்தகங்கள் இன்றைக்கு, அப்படிப்பட்ட புத்தகங்களும் இன்றைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப இதெல்லாம் நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதான எல்லா விஷயங்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காரணங்களுக்காக பல்வேறு விதமான அந்த மக்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி, அவர்கள் செய்கிற பாவங்களுக்கு தகுந்த மாதிரி, அவர்கள் எடுக்கிற அந்த காரியங்கள் குறிப்பிட்ட விஷயங்களுக்காக சில தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்க ஒழிய ஒருபோதும் என்ன செய்யப்படல, ஆண்டவர் நீதி தவறினவராக ஒருபோதும் இருக்கல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சில விஷயங்கள் நமக்கு புரிந்து கொள்வதில் ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது அந்த காலத்தினுடைய எழுத்துக்கள் இருக்கக்கூடிய பின்னணிகளில் நம்ம புரிஞ்சுக்கிறதுல நமக்கு பிரச்சனை இருக்கலாம் ஒழிய கடவுள் ஒருபோதும் அன்பில்லாதவராக அவர் தன்னை வெளிப்படுத்தவே இல்லை அப்படிங்கிறத பார்த்து கொள்ள வேண்டும். வேதாகமம் கடவுள் எவ்வளவு அன்பானவர் என்று சொல்லுகிறதோ அதே அளவுக்கு அவர் நீதி உள்ளவர் அப்படிங்கிறதையும் சொல்லுகிறது. இப்ப இஸ்ரவேலர்களை வைத்து அந்நிய இனத்தவர்களை தண்டனைக்குட்படுத்தின போது அதே இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் கடவுளை விட்ட போது அவர்களையும் அந்நிய இன மக்களை வைத்து அவர்களையும் நியாயம் தீர்த்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இதுதான் கடவுளுடைய நீதி அப்படின்னு பார்க்கிறோம். அன்புள்ளவராக இருக்கிற அதே கடவுள் நீதி உள்ளவராக தன்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படாதவர்களை, தவறான வாழ்க்கையுடையவர்களை, அறம் தவறி வாழ்கிறவர்களை தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்திலே கடவுள் நீதி உள்ளவராக தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது போன்ற குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது பல அறிஞர்கள் இதற்கான பதில்களை பல புத்தகங்களாக எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவா வாசித்தீர்களானால் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. அடுத்தபடியாக மிக முக்கியமாக இந்த கலவை வெங்கட் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்த ஒரு கானானிய பெண் அல்லது சிறப்புமிக்க பெண்ணை அவர் நாயின்னு சொல்லிட்டாரு, அந்நிய இனத்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு நாய்கள் தான் அது அப்படின்னு இயேசு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது இவருடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அந்த பெண் கேட்கிறார், என்னுடைய குழந்தை உயிருக்காக போராடுகிறாள், அவளை காப்பாற்றுங்கள். உடனே இயேசு கேட்கிறார், நீ யூத பெண்ணா இல்ல வேறு இனத்தை சேர்ந்த பெண்ணான்னு. அவர் வேறு இனத்தை சேர்ந்த பெண். இயேசு சொல்றார், என்னுடைய மகிமைகள் எல்லாம் யூதர்களான என் குழந்தைகளுக்கு மட்டுமே போய் சேரும். மற்ற இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் நாய்களுக்கு சமம். நாய்க்கெல்லாம் நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற. அதாவது வேதாகமத்துல இந்த வசனத்தையே அவர் படிக்கல அப்படிங்கிறதா ரொம்ப பெரிய பிரச்சனை. முழுமையாக வேதாகமத்தினுடைய அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 15-21-28 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் தெளிவாக அங்கே என்ன இருக்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதாவது வேதாகமம் பொதுவாகவே யூதர்களை குறிப்பிடும் போது அங்கே காணாமல் போன ஆடுகளாகிய அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். அவர்களை ஆடுகளாக பயன்படுத்துகிறது. இப்போ இதெல்லாமே பாத்தீங்கன்னா யூதர்களுடைய பின்னணியத்துல குறிப்பிடப்படக்கூடிய ஒரு வார்த்தை. இப்ப உதாரணத்துக்கு வேதாகம வார்த்தைகளிலேயே ஒரு மிருகத்தினுடைய பெயர் அடிக்கடி சொல்லப்படுகிறத நீங்க பார்ப்போம். ஆடுகள் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்படும். இது மனிதர்களை குறிப்பிடுவதற்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இது அந்த கால மக்களுடைய சூழலை பொறுத்தது. இது நல்ல முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மந்தைக்கு உள்ள ஆடுகள் இருக்கும், மந்தைக்கு வெளியே நாய்கள் இருக்கும். இப்ப நாம யோசிக்கிறது போல நாய்கள் அப்படின்னா ரொம்ப மோசமான அப்படிங்கிறது அல்ல. அந்த மாதிரி வார்த்தையை அங்க இயேசு பயன்படுத்தல. மந்தைக்கு வெளியே இருப்பவர்கள் என்ற அடிப்படையில் இயேசு அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். சரி, ஏன் இயேசு கிறிஸ்து அகில உலகத்துக்குமான ரட்சகர் ஆயிற்று, அப்படிப்பட்டவர் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் இன்னும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்தினுடைய 4வது அதிகாரத்துல சமாரிய பெண்ணினிடத்திலே இயேசு கிறிஸ்து அங்கே போய் பேசும் பொழுது அங்கே சமாரிய ஸ்திரீ யூதர்களுக்கு அந்நியமானவள், சொல்ல போனா ஒரு புற இனத்தவள் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சமாரிய பெண்ணுடைய ஊருக்கு அவர் போகிறதும் அந்த ஊர் மக்கள் இயேசுவை நீர் உலக ரட்சகர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை உலக ரட்சகர் என்று சொல்லும் போது உலக ரட்சகராக இயேசு எதற்காக இந்த இடத்துல அந்த பெண்ணை பார்த்து நான் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படிங்கிறத நீங்க முதல்ல கவனிக்கணும். இயேசு எந்த ஒரு விஷயத்தையும் தான் செய்யும் பொழுது அதற்கு ஒரு காரணத்தோடு செய்கிறத வேதாகமத்துல பல வசனங்கள் மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த காழ்ப்புணர்வோடும் வன்மத்தோடுமே நீங்க வேதாகமத்தை அணுகிறதுனால உங்களுக்கு எந்த உண்மையும் உங்களால புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. இந்த கானானிய பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த பெண் தாவீதின் குமாரனே
எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த தாவீதின் குமாரனே அப்படிங்கிற அந்த வார்த்தை யூதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை. தாவீதின் குமாரன் அப்படின்னும் போது மேசியா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது வேதாகமும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாகவே யூதர்கள் தங்களுடைய மேசியா தங்கள் இனத்தவருக்காக வருகிறவர், தங்களுக்காகவே வருகிறவர், தங்களை மட்டுமே பாதுகாக்கக்கூடியவர் என்று அவங்க நம்புறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து தன்னை மேசியா என்று அழைக்கும் போது சுற்றி இருக்கக்கூடிய யூதர்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய டேர்ம்ல தான் இயேசு அதை பயன்படுத்துறார். ஆனால் இயேசுவினுடைய அந்த பணி அப்படிங்கிறது ஏதோ ஒரு யூத இனத்துக்கு மட்டும் முடிவடையக்கூடியதல்ல, அது முழு உலகத்துக்கும் ஆனது என்பதை இயேசு மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆனா அந்த பெண்மணி, ஆண்டவரே பிள்ளைகளுடைய அந்த துணிக்கை மேஜையிலிருந்து விழுந்தா அது நாய்க்குட்டிகள் சாப்பிடுமேன்னு தன்னை சொன்ன உடனே அந்த பெண் ஏதோ யூதர்களுடைய அந்த வார்த்தையை சொல்லி தன்னை ப்ளீஸ் பண்ணணும்னு விரும்பினாலும் உண்மையாலுமே அந்த பெண்ணுக்கு விசுவாசம் இருக்கிறது, தன்னிடத்திலே நம்பிக்கை இருக்கிறது என்று உணர்ந்து அதை மற்றவர்களுக்கும் காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு அந்த வார்த்தையை சொல்கிறார். உடனே அந்த குழந்தைக்கு அற்புதம் செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அது மட்டுமல்ல, அந்த பெண்ணை பாராட்டுகிறார். இவ்வளவு அற்புதமான விசுவாசம் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதையும் பாராட்டுகிறார். இப்போ இங்க நீங்க ஒட்டுமொத்தமா இந்த ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இயேசு ஒருவேளை யூதர்களுக்கு மட்டுமே வந்திருப்பேன் என்று சொல்லியிருந்தால் அந்த பெண்ணை அவர் திரும்பி கூட பார்த்திருக்க வேண்டியதில்லை, அந்த பெண்ணோடு உரையாடலை அவர் நிகழ்த்தி இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அப்படி அல்ல, அவர் யூதர்களை தனியாக மற்றவர்களை தனியாக பார்க்கவில்லை என்பதையும், யூதர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும், குறிப்பாக அந்த பெண்மணி யூதர்கள் அழைக்கிற விதமாக அழைத்தால் அவர் தனக்கு உதவி செய்து விடுவார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, யூத அழைப்புக்காக நான் உனக்கு இந்த செயலை செய்யவில்லை, உன்னுடைய விசுவாசத்தின்படிதான் இந்த செயலை நான் உனக்கு செய்கிறேன், இந்த அற்புதத்தை நான் செய்கிறேன் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்நாளிலே அதை அவருடைய வாழ்க்கைக்கு செய்து காண்பித்தால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டுதான் அந்த பெண்மணி சென்றாள் அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நியாயமான அறிவு இல்லாதபடினாலதான் இந்த கலவை வெங்கட் போன்ற நபர்கள் இந்த வசனங்களை எடுத்து தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கலவை வெங்கட் வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று வேதாகமத்தில் மத்தேயு சுவிசேஷம் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறதை இவர் விமர்சிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள்லாம் இந்த பூமியை சுதந்தரிக்க முடியுமா? நல்ல வீரம் உள்ளவர்கள் தான் சுதந்தரிக்க முடியும். நம்மை ஒருவர் கலோனி ஆட்சி நடத்தினால் அதற்கு அடங்கி செல்பவர்களுக்கு உலகம் கிட்டாது, நாடு கிட்டாது, ஊர் கிட்டாது, வீடு கிட்டாது, குடும்பம் கிட்டாது. அதை எதிர்த்து வீரத்தோடு போராடுபவர்களுக்கு மட்டுமே இவை எல்லாம் உரித்தாகும். அதாவது இயேசு சொல்வதற்கு எதிராக எவர் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே உலகமோ வாழ்வோ உரித்தாகும் அப்படின்னு. அதாவது இவருடைய எண்ணம் பூராமே சண்டை, கொலை, வெட்டுக்குத்து, ஆளுகளை போட்டு தள்ளுறது, இந்த எண்ணத்திலேயே இவர் இருக்கிறதுனால இவர் இந்த பார்வையில மட்டும்தான் வேதாகமத்தில் இருக்கிற வசனங்களை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். ஆனால் வேதாகமம் இந்த வசனத்தை சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்பது அவர் ஏதோ இந்த உலகத்தினுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. இங்க இயேசு கிறிஸ்து பேசின எல்லா விஷயங்களும் அது இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல மறுமைக்கு உரியதாகவும் அங்கே இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த இடத்துல அவர் சொன்ன விஷயம், அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்வார்கள். கடவுளுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுறவங்க நிச்சயமா என்ன செய்வாங்க? இந்த பூமியில நன்மையை பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் சொன்னாரே ஒழிய, நீங்க அமைதியா இருந்துட்டா போதும், எந்த சண்டையும் பண்ணாம இருந்துட்டா போதும், நீங்க என்ன செஞ்சிடலாம், நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படிலாம் சொல்லல. அவர் அழகா யுத்தம் வரும் பொழுது, ஒரு யுத்தத்துக்கு போகும்போது தன்னுடைய இந்த போர் படை எவ்வளவு இருக்கிறது என்று கணக்கு பார்த்து யுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்றது கூட இயேசு குறிப்பிட்டுள்ளார் தன்னுடைய பேச்சில். அப்படி இருக்கும்போது தன் யுத்தத்துக்கு போகும்போது எதிரியினுடைய அளவு என்ன, தன்னுடைய வீரர்களுடைய எண்ணிக்கை என்ன, நம்ம இந்த யுத்தத்தில் செயல்படுவோம் என்றால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற திட்டங்களையும் தீட்டி வகுத்துத்தான் நீங்கள் ஒரு யுத்தத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதையும் இயேசு குறிப்பிடுகிறார். அப்படியானால் அவருடைய நோக்கம் யுத்தம் இருக்கவே கூடாது, சண்டையே இல்லை, வீரமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. சில இடங்களிலே நாம் சாந்தத்தோடு தான் சில வெற்றிகளை பெற முடியும். எல்லா இடத்துலையும் யுத்தம் பண்ண முடியாது. பெரும்பகுதியாக நாம் அமைதியாக இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதையும், கடவுளுடைய நன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறதையும் நமக்கு குறிப்பிடுகிறார். இந்த குறிப்பிட்ட வசனங்களை நம்முடைய தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் இந்த மலை பிரசங்கத்தை விரும்பி வாசிக்கக்கூடியவர். இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக நான் இந்த வசனங்களை நான் அதிகமாக பயன்படுத்தினேன் என்றும் அவர் தன்னுடைய சத்திய சோதனை புத்தகங்களையும் மற்ற அவருடைய பயோகிராபி
ஆர்டிகிளையும் நம்ம அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படியானால் இந்த வசனங்களை எடுத்து புரிந்து கொள்வதில் தான் அவருக்கு பிரச்சனையை ஒழிய வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கலவை வெங்கட்டுக்கு ஒரு வன்மம் இருக்கிறது. குறிப்பாக நான் திரும்ப திரும்ப அதை குறிப்பிடுகிறேன். ஏன்னா இவர் வெளிநாடுகளில் போய் அமர்ந்திருக்கிறார். அந்த நாடுகளில் அவருக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இவருக்கு கிறிஸ்தவர்கள் மேலே ஒரு வன்மம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை என்ன செய்கிறார், தவறாக பல விஷயங்களை சொல்லி இந்த விஷயங்களுக்குள்ள தன்னை என்ன பண்றாரு, தப்பும் தவறுமாக மொழிபெயர்த்து உள்ளே நுழைக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அல்லது தவறான கண்ணோட்டத்திலே பார்க்கணும் அப்படிங்கிறதையும் முடிவு செய்கிறார். தவறான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த கலவை வெங்கட் வைக்கக்கூடிய இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து லாசருவை உயிர்த்தெழுத அந்த சம்பவம் பார்த்துட்டு பொங்குன்னு பொங்குறார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போனான்னா அவன் குடும்பம் எல்லாம் அழுகும். அப்படி அழுகும்போது அவன் மறுபடியும் உயிர்த்தெழுந்து விட்டு மறுபடியும் செத்து போகும்போது மறுபடியும் அவர்கள் அழுவார்கள். இப்படியெல்லாம் அழுகிறதெல்லாம் சங்கடமா இல்லையா? எவ்வளோ கொடுமையான விஷயம். அப்படிலாம் என்ன, அதாவது இவருக்கு ஏதாவது நியாயமா ஏதாவது ஒரு அறிவு இருக்கிறதா, ஏதாவது படிச்சிருக்கிறாரா, படித்தவர் தானா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இது ஒரு அற்புதம். இயேசு மரணத்தின் மீது அதிகாரியாக இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் தன் காண்பிக்கும்படியாக வெளிப்படுத்தும்படியாக ஒரு செய்த அற்புதங்களில் லாசருடைய உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறதும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நிச்சயமாக அவன் சாகவே மாட்டான் அப்படின்னா அவர் உயிர்த்தெழுறாரு. உயிர்த்தெழுதல் இருக்கிறது அப்படின்னு மக்கள் நம்பணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியமாக அங்கே லாசருடைய உயிர்த்தெழுதல தனக்கு அந்த வல்லமை இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தினார். இதுதான் அங்கே ரொம்ப முக்கியமானது. ஆனா இந்த நபர் என்ன செய்யறாருன்னா, எங்க புத்த மதத்தில் இப்படி இருக்கிறது. புத்தர் அந்த பெண்ணுக்கு சொல்லும் பொழுது மரணம் இல்லாத வீடு ஏதாவது இருக்கான்னு தெரிந்து கொண்டு மரணம் இல்லாத வீடே இருக்காதனால இந்த மாதிரி அற்புதம்லாம் செய்யக்கூடாதுன்னு அனுப்பிச்சு விட்டுட்டாரு. இந்து மதத்தில் பகவத்கீதையில் இப்படி சொல்லுகிறது. அதனால யாரும் என்ன செய்யக்கூடாது, அற்புதமே செய்யக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் உயிரோடு எழுப்புறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. மரணம் என்பதை நாம் வெல்ல முடியாது. அதை இயற்கையின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பகவத்கீதையோட டீச்சிங். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு டீச்சிங் பாருங்க. இதுல ஏமாற்று வேலை கிடையாது. வீடு வீடா போ, ஏதாவது ஒரு வீட்டுல இருந்து ஒரே ஒரு எள்ளு வாங்கிட்டு வா. ஆனா ஒரே கண்டிஷன், எப்பவுமே ஒரு மரணம் கூட நடந்திருக்க கூடாது அப்படின்னு புத்தர் சொல்றாரு. இவருக்கு இவருடைய புத்தகத்துல என்ன இருக்குங்கிறது இவருக்கு தெரியுமானே எனக்கு தெரியல. அவ்வளவு ஒரு அடிமுட்டாள்தனமான வாதத்தை இவர் வைக்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல கிருஷ்ணர் பலராமன் இருவரும் சாந்தீப முனிவர் இடத்துல கல்வி கற்க குருகுலம் கற்க செல்லுகிறார். குருகுலம் படித்து முடித்த பிறகு தன்னுடைய குருவுக்கு, அந்த சாந்தீப முனிவருக்கு ஏதாவது குரு தட்சணை கொடுக்க வேண்டும் என்று கேட்கும்போது, பல ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்துவிட்ட, கடல் விழுந்து மரித்துவிட்ட தன்னுடைய மகனை மீட்டு தரும்படியாக கேட்கிறார். இது ஒரு பெரிய கதை. கடல்ல எல்லாம் போய் தேடுறாங்க. அதுக்கு பிறகு அங்கிருந்து அவருக்கு ஒரு சங்கு கிடைக்கிறது. அந்த சங்கு தான் கிருஷ்ணனுடைய கையில மகாவிஷ்ணு அவதாரங்கள்ல நீங்க பாப்பீங்க, ஒரு சங்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு பாப்பீங்க. இதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறார், அந்த சங்கோடு சென்று இங்க போறாரு, இங்க யமலோகத்துக்கு போறாரு. யமலோகத்துல அந்த பையன் இருக்கிறாரு. யமன்கிட்ட போய் இந்த சங்க ஊதி இந்த பையனை திரும்ப கொண்டு வரும்படியாக சொல்லி அந்த செத்து போன அந்த மகனை திரும்ப உயிர்ப்பித்து கொண்டு தன்னுடைய குருவுக்கு தட்சணையாக கொடுத்ததாக ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுகிறது. இப்போ இது யோசிச்சு பாருங்க. இங்க மதத்துல எல்லாம் அப்படி இருக்கிறது, யாரும் உயிரோடு எழும்பக்கூடாது. புத்தர் இப்படி அறிவுரை கொடுத்தார். ஏன் புத்தர் கொடுத்த அறிவுரையை ஏன் ஸ்ரீகிருஷ்ணர் கொடுக்கல தன்னுடைய குருவுக்கு? அப்ப இந்த புராணங்களிலே இப்படிப்பட்ட கதைகள் இருக்கிறதுங்கிறது கூட இவருக்கு தெரியாம வேதாகம வசனங்களுக்கு எதிராக அவர் பேசணும் அப்படின்னு விரும்புறது எவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு வேலை அப்படிங்கிறத அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிதான் எல்லா விஷயத்தையும் இவர் ஒரு மடத்தனமாகத்தான் அணுகுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப வேடிக்கையா இருக்கு இவருடைய விஷயங்கள் எல்லாம். அதாவது என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த 200 ஆண்டுகளாக எங்களை திட்டினார்கள், எங்க மதத்தை திட்டினீர்கள், எங்க சாமி திட்டினீர்கள்லாம் சொல்றாரு. ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா? இந்த 200 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கி வைத்திருந்த இவர்களுடைய வஞ்சகமான செயல்கள் எல்லாம் வெளியே கொண்டு வரப்பட்டது. அதான் ரொம்ப முக்கியமானது. நம் மீது திணிக்கப்பட்ட அடிமைத்தனத்தை இவர்கள் நம்முடைய மதத்தின் பெயரால், நம்முடைய சாதியின் பெயரால் நம்மளை ஒடுக்கி, நாங்கள்லாம் சூத்திரர்கள், நாங்கள் பிராமணர்கள் தலையிலிருந்து பிறந்தவர்கள் என்று சொல்லி தங்களை மேன்மைப்படுத்தி நம்மை ஒடுக்கி வைத்திருந்தார்கள். என்றைக்கு மிஷனரிகள் கல்வி அறிவையும் மருத்துவத்தையும் எல்லா மக்களுக்குமாக இங்கே கொண்டு சேர்த்தார்களோ, நம்மை கல்வி கற்க வைத்தார்களோ, எல்லா பெண்களுக்கான கல்வியை கொடுத்தார்களோ, அன்றைக்கு இவர்களுடைய ஒடுக்குமுறைகள் எல்லாம் ஒடுங்க ஆரம்பித்து விட்டது. இவர்களுடைய மேன்மை எல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது. ஏன்னா அதற்கு முன்பாக இருந்த சட்டங்கள் எல்லாம் வேறு. ஒரு கொலை யார் செய்தார்கள் என்பதை வைத்துத்தான் இங்கு சட்டம் இருந்தது. கொலை செய்யப்பட்டதற்கான தண்டனை இங்கு இருக்கல. என்ன சட்டம் இருக்கிறது? ஒரு கொலை இப்படி செய்யப்பட்டதா,
இந்த கொலைக்கான தண்டனை யார் செஞ்சிருந்தாலும் அந்த தண்டனை அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆனால் ஒரு காலத்தில் என்னவாக இருந்தது அப்படின்னா, இந்த கொலையை பிராமணர் செய்தால் அவருக்கு என்ன தண்டனை, சூத்திரன் செய்தால் என்ன தண்டனை, இப்படி இருந்தது. இந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது தான் இவர்களுக்கு பிரச்சனை. இப்படி ஆதிக்கமாக இருந்த நம்மை பல்வேறு விதங்களிலே தொடக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய மக்களை அவர்கள் விடுதலை செய்வதற்கு ஒரு காரணமாக மிஷனரிகள் இருந்து விட்டார்கள். அப்படிங்கிற ஒரே காரணம்தான் இந்த கலவை வெங்கட் போன்ற சோகால்டு ஆதிக்க சக்திகளுடைய இந்த கதறலுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனால் இன்றைக்கு மக்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு நம்ம அந்த சாதியை வச்சு ஒடுக்க முடியல. அந்த கடவுள் கண்ணை குத்திடுவாரு, நீ இந்த சாதியை அப்படியே ஏற்றுக்கணும், எங்கள் பிராமணர்கள் அப்படியே நீங்கள் உயர்ந்த இடத்துல வச்சுக்கணும், நீங்கள்லாம் எப்பவுமே எங்கள் காலுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு போதித்து வந்தது எல்லாம் இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் சில இடங்கள்ல பல பிராமண பெரியவர்களே என்ன செஞ்சுட்டாங்க, சாதி தப்பு சொல்லக்கூடிய எத்தனையோ பிராமண சகோதரிகளை நம்ம பார்க்க முடியுது. என்ன காரணம், இவர்கள் எப்ப இதெல்லாம் அடைந்தார்கள் அப்படின்னா, இதெல்லாம் கல்வியின் நிமித்தம், பரவலாக்கப்பட்ட கல்வியின் நிமித்தம் தான் இது நடைபெற்றது. எத்தனையோ பிராமண பெண்கள் இன்னைக்கு விடுதலை அடைவதற்கு காரணம் மிஷனரிகளுடைய கல்வி. அவர்கள் வீடுகளுக்குள்ளேயே எதுவும் செய்ய முடியாது, அந்தர்ஜனம் அப்படின்னு உள்ள இருப்பாங்க, வீடுகளுக்குள்ள இருந்து அவங்க வெளியேற முடியாது, அவர்களுக்கு கல்வி கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இந்த ஃபர்தா அணிபுறது போல ஒரு உடையைத்தான் அவர்கள் வெளியே வரும்போது அணிய முடியும். அப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக அந்தர்ஜனங்கள் இருந்தார்கள். ஒரு வட்டத்துக்குள்ள தான் இருக்க முடியும் பிராமண பெண்கள், வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அந்த பெண்களுக்கு கூட போய் அவர்களுக்கு மருத்துவம் பார்க்க, அவர்களுக்கு கல்வி கற்பிக்க கூட மிஷனரிகள் இங்கே வந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் அவர்கள் உயர்ந்த சாதியாக இருந்தாலும் தாழ்ந்த சாதியாக இருந்தாலும் அவர்கள் அடிமைப்பட்ட இனங்கள் தான். அதே போல சாதியின் அடிப்படையிலே நாம் ஒதுக்கப்பட்டிருந்தோம், தீண்டத்தகாதவர்கள் ஆக்கப்பட்டிருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட மக்களை விடுவிக்கும்படியாக மிஷனரிகள் இங்கே கல்வி, மருத்துவம், சமூக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை நாம புரிந்து கொண்டதுனால இது இவர்களுக்கு இன்றைக்கு பிரச்சனை ஆயிருச்சு. இதனால தான் இந்த கலவை வெங்கட் போன்ற நபர்கள் என்ன செய்யறாங்க, பொங்கி எழுந்து அந்த மிஷனரிகள் வந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் மாற்றணும் அப்படின்னு பல தவறான காரியங்களை போதித்து கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்களை அவர் சொல்றதை பார்க்கிறோம். விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து இயேசு அவர் பெண்களை கல்லெறிஞ்சு கொள்றதெல்லாம் பெரிய கொடுமையான சட்டம் அப்படின்லாம் இருக்கு. ஆனால் இங்க என்ன மாதிரி சட்டங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னா, விபச்சாரத்துல பிடிச்சா நாய் வச்சு கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கிறது. அவர்கள் அனாதைகளாக நாடு கடத்தப்பட்டு துரத்தப்பட வேண்டும் இப்படின்ற சட்டங்களும் இருந்திருக்கிறது. இப்படி இங்கே பல்வேறு விதங்களிலே விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்களுக்கு பல கொடுமையான சட்டங்கள் நம்முடைய தேசத்திலே செயல்படுத்தப்பட்டிருந்தது அப்படிங்கிறது இந்த கலவை வெங்கட் போன்ற நபர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. ஆனால் இது பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் அரசு ரீதியாக இருந்தபோது இருந்தது. ஆனால் இது உலகளாவிய சமயமாக உலகம் முழுவதுமாக மாறும்போது இந்த சட்டங்கள் மாறும். அந்த சட்டங்கள் மாறும் பொழுது இயேசு கிறிஸ்து அதனாலதான் இயேசுவின் இடத்துல ஒரு பெண்ணை கொண்டு வந்த போது இயேசு சொன்னார், வேறு விதமாக மாற்றுகிறார். என்ன அப்படின்னா, தவறு செய்தவர்கள் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா, ஒருத்தன் பிடிபட்டுட்டாங்கிறதுனால நீங்க என்ன செய்றீங்க, அவனை குற்றம் சாட்டி அவனை நீங்க அழிக்கணும்னு பாக்குறீங்க. ஆனால் குற்றம் சாட்டப்படாத இருக்கிற நீங்களும் ஏதோ ஒரு வகையில குற்றவாளிகளாக இருக்கிறீர்கள் என்பதை இயேசு புரிய வைத்தார். அது மட்டுமல்ல, அந்த பெண்மணியின் இடத்துல இயேசு சொல்லும்போது, நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னார். அப்ப பாவம் செய்யாமல் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்விலே அதை உறுதிப்படுத்தினார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப இங்க இயேசு அந்த பெண்ணை மன்னித்தார், கடவுள் என்கிற அடிப்படையில் அந்த பெண்ணை மன்னித்தார். ஆனால் நியாயப்பிரமாண சட்டப்படி அவளை கல்லெறிய வேண்டும். இது இயேசுவை சோதிக்கும்படியாக யூதர்கள் கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை கல்லெறிய இயேசு சொல்லி இருந்தால் அன்றைக்கு ரோமர்களுடைய அந்த அரசாங்கத்திலே அது தவறானதாக மாறிவிடும். உடனே ரோம அரசருக்கு அது எதிரானதுன்னு கொண்டு போகலாம். ஒருவேளை வேண்டாம், யூத சட்டத்தின்படி கல்லெறிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா உடனே இவர் நியாயப்பிரமாணத்துக்கு மீறிட்டாரு, அதனால இவர் என்ன செய்யல, இவர் மேசியாவா இருக்க முடியாது அப்படின்னு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இயேசுவை சோதிக்கும்படியாக யூதர்கள் முயற்சி செய்தார்கள். அவருடைய நோக்கம் மனம் திரும்புகிற பாவிகளை மன்னிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அரசியல் ரீதியான தண்டனைகள் இருக்கிறது அப்படின்னா அது வேண்டாம்னு பைபிள் சொல்லுதானா? அப்படியெல்லாம் சொல்லலை. அரசியல் ரீதியாக தண்டனை இருந்தால் அது அரசியல் ரீதியாக கொடுக்கப்படலாம். ஆனால் ஆன்மீகமாக வரும்போது ஒருவன் மனம் திரும்பினால் உண்மையான மன திரும்புதலுக்கு கடவுளுடைய மன்னிப்பு உண்டு அப்படிங்கிறது முக்கியமான செய்தியாக வேதம் பதிவு செய்கிறது. அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தை
இவர் குறிப்பிடுகிறார். பிலிப் ஜெர்கின்சன் அப்படிங்கிறவரோட புத்தகத்துல த லாஸ்ட் மொஹல் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வச்சு இவர் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பைபிள் வசனங்களை பயன்படுத்தி நிறைய யுத்தங்களை பண்ணாங்க அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். அப்படின்னு சில இடங்கள்ல, பல இடங்கள்ல பைபிள் வசனங்களை தவறாக பயன்படுத்தி அல்லது பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சில வசனங்களை பயன்படுத்தி அவர்கள் சில அரசுகள், சில அரசாங்கங்கள் தவறாக பயன்படுத்தினார்கள் என்று அவர் பதிவு செய்கிறார். ஆனா அதே நேரத்தில் பல வசனங்கள் சமாதானத்துக்கான வசனங்களும் அதையும் எடுத்து பயன்படுத்தி சமாதானத்தை கிறிஸ்தவர்கள் பரப்பினார்கள் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செய்கிறார். அவருடைய நோக்கம் என்னன்னா, நாம வசனங்களை சரியா புரிந்து கொண்டு அதற்கான சரியான விளக்கங்களை கொடுத்து நம்ம என்ன செய்யணும், அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பது அவருடைய அந்த புத்தகத்தினுடைய நோக்கமா இருக்கு. அதையும் எடுத்து இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பைபிளுக்கு எதிராக இருக்கிறது, பைபிள் போரை தூண்டுகிறது, ஹிட்லரை பைபிள் தான் தூண்டுச்சு அப்படின்னு சகட்டு மேனிக்கும் அவருடைய இஷ்ட போல அவர் பேசுகிறது நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கு. கடைசியாக அவர் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடக்கூடியது என்னன்னா, 1857 நடந்த சிப்பாய் கழகத்தை பற்றிய குறிப்பை அவர் குறிப்பிடுகிறார். இது ரொம்ப முக்கியமான குறிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த 1857 இந்த சிப்பாய் கழகம் நம்ம நிறைய நேரத்தில் வரலாற்றில் முதல் சுதந்திர போர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இது முதல் சுதந்திர போரா அப்படிங்கிறத இந்த வரலாறுகளை எழுதுவதற்காக முதலில் குழுவாக அமைக்கப்பட்ட அந்த குழுவில் இருந்த ஒரு மிக முக்கியமான நபர் யாருன்னா, ஆர்சி மஜும்தார் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர். மிக முக்கியமான வரலாற்று ஆசிரியர், இந்து தர்மத்தின் படி வாழக்கூடியவர், நம்பிக்கையுடையவர். அதுல இருந்து இந்த ஆர்சி மஜும்தார் தான் இந்த குழுவில் இருந்தார். ஆனால் அவர் இந்த 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகத்தை ஒருபோதும் இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய தொடக்கமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவருடைய புத்தகத்திலே அவர் பதிவு செய்கிறார். அது மட்டுமல்ல, அவர் இந்திய வரலாற்றை குறித்து அவர் ஒரு புத்தகத்தையும் அவர் எழுதுகிறார். இந்த சிப்பாய் கழகம் அப்படிங்கிறது கலவை வெங்கட் போன்ற சில மதவாதிகள் என்ன செய்கிறார்கள்னா, அது ஏதோ மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் அப்படின்ற மாதிரி பதிவு செய்கிறார். ஆனால் இது வரலாற்றை திருப்புபடுத்துகிற வேலை அப்படிங்கிறத ஆர்சி மஜும்தார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய புத்தகத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறார். மஜும்தார் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள்ல என்னெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவி பெண்களையும் குழந்தைகளையும் இந்த சிப்பாய்கள் கலகத்தின் போது அவர்கள் படுகொலை செய்தார்கள் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு கான்பூர் படுகொலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன அந்த கான்பூர் படுகொலை அப்படின்னா, நானா சாஹிப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த கான்பூர்ல சரணடைந்த ஆங்கிலேயர்களை என்ன செய்தாங்க, அவர்களுடைய குடும்பத்தை, பெண்களை என்ன செய்தார்கள், உறுதிமொழி கொடுத்து அதன் பிறகு அவர்கள் கொலை செய்தார்கள் அப்படிங்கிறத பதிவு செய்கிறார். அது மட்டுமல்ல, ஜான்சி படுகொலையில அதே போல உறுதிமொழி அளித்து அதற்கு பிறகு ஒப்பந்தம் செய்து கொண்டு சரணடைவதாக ஒப்பந்தம் செய்து கொண்ட பிறகும் அவர்களை பிடித்து கொலை செய்து பிள்ளைகளை கொலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பயன்படுத்துறார் ஆர்சி மஜும்தார். வெறும் ஆங்கிலேயர்களை மட்டும் அவங்க கொல்லல, அது மட்டுமல்லாமல் நம்முடைய சொந்த மக்களை, இங்கிருந்த நம்முடைய சொந்த மக்களை பல இடங்களிலும் இந்த சிப்பாய்கள் கொலை செய்தார்கள் அப்படிங்கிறதும், மீரட்ல இருந்து டெல்லிக்கு கடை வீதிகளில் புகுந்து அங்கே கொள்ளையடித்து அங்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சூறையாடினார்கள் அப்படிங்கிறத ஆர்சி மஜும்தார் அவர் பதிவு செய்கிறார். இதனால டெல்லி மக்களுக்கு பொதுவாக என்ன தோணுச்சாமா, சிப்பாய்களுடைய இந்த செயல்பாடுகள் ஐயோ நமக்கு வெள்ளக்காரங்களே பெட்டர் அப்படிங்கிற அளவுக்கு எண்ணத்தை கொடுத்தது அப்படின்னு மஜும்தார் அவர்கள் பதிவு செய்கிறார். இவர்கள் ஒரு சுதந்திர போராட்டக்காரர்களாக அல்ல, ஒரு கொள்ளை கூட்ட கும்பலை போன்ற செயல்பாடுகளை இவர்கள் செய்தார்கள் என்று ஆர்சி மஜும்தார் அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அவருடைய புத்தகத்தை வீடியோவில் போடுறோம், நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எல்லாம் வாங்கி இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 1857 என்பது கிழக்கிந்திய கம்பெனியாக இருந்த ஆட்சியாக இருந்தது. அதற்கு பிறகு அது பிரிட்டிஷ் இந்தியாவாக மாறுவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது இந்த சிப்பாய் கழகம் அப்படிங்கிறத ஆர்சி மஜும்தார் அவர்கள் குறிப்பிடுகிறார். இதன் பிறகு வெள்ளையர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பை இந்திய மக்கள் மேலே திருப்பினார்கள் அப்படிங்கிறதையும் மஜும்தார் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்ப அவர்களுடைய குழந்தைகள் கொல்லப்பட்டதனால, பெண்கள் கொல்லப்பட்டதனால பல மடங்கு அவர்கள் திரும்ப இந்திய தேசத்தின் மேலே அந்த வக்கிரத்தை, வெறியை அவர்கள் காண்பிக்க ஆரம்பித்தார்கள் வெள்ளைக்காரர்கள் அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறார். அது மட்டுமல்ல, புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அல்லது கிறிஸ்தவர்களாக மாறின மக்களுடைய நிலையை பற்றி மஜும்தார் எழுதும் பொழுது இருதலை கொள்ளி எறும்பாக மாறினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே தங்களுடைய சாதியை விட்டு விட்டார்கள், தங்களுடைய மதத்தை விட்டு விட்டார்கள் என்று ஒரு பக்கத்திலே இங்கிருந்த அந்த ஆதிக்க சக்தியுடைய தூண்டுதல்களோ சிப்பாய்களோ என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்,
கிறிஸ்தவர்கள் ஒடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பக்கத்துல வெள்ளையர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, இவர்கள் கருப்பின இந்தியர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இவர்களை எப்படி 100% நம்புவது அப்படின்னு அவர்களும் இவர்களை பெருசா நம்பல. அப்போ வெள்ளைக்காரர்களும் புதிதாக வந்த இந்திய கிறிஸ்தவர்களை நம்பல. கடைசி கட்டத்துல தான் சில இடங்கள்ல உதவிகள் செய்திருக்கிறார்கள் அல்லது கோட்டையை திறந்து உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப லேட்டரா பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பெரும்பகுதியாக வெள்ளைக்காரர்கள் இவர்களை நம்பல. ஏன்னா இவர்கள் எல்லாம் இந்தியர்கள், கருப்பு இந்தியர்கள், இவர்கள் மதத்தை ஒருவேளை கிறிஸ்தவர்களா மாறி இருந்தாலும் இவங்க என்னைக்கு வேணாலும் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் அப்படிங்கிறதுனால வெள்ளைக்காரர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் அதே நேரத்தில் சொந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்று கூட பார்க்காமல் மதத்துக்காக, சாதிக்காக அங்கிருந்த சிப்பாய்கள் கிறிஸ்தவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த வரலாற்றிலே ஒரு கருப்பு பக்கங்களாக பதியப்பட்டிருக்கிறது. இது ஒரு அவமானகரமான செயல். இதை இந்த கலவை வெங்கட் என்ன செய்கிறார், பெருமையா சொல்றார். எவ்வளவு ஒரு அநாகரிகமான ஒரு மனிதர் அப்படிங்கிறத இதுல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல் அப்படிங்கிறத இவரால புரிய முடிகிறது. எதனால அப்படின்னா, இவர் சொல்லக்கூடிய எல்லா ஆதாரங்களும் பெரும்பகுதியாக வெள்ளை ஆதிக்க இனத்தை சேர்ந்தவர்கள் செய்த பல விஷயங்கள் தவறானதாக இருந்தது அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்தியாவிலே கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் கூட இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்துக்காக பல இடங்களிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாற்றை அறியாதவர் தான் இந்த கலவை வெங்கட். இவர்கள் வெள்ளைக்காரர்களுக்கு ஆதிக்க வர்க்கமாக இருக்கக்கூடிய இவர்களுடைய மூதாதையர்கள் வெள்ளைக்காரர்களுக்கு அனுகூலமான பல வேலைகளை செய்த போதும் ஆதிக்க சக்திகளிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்த நம்மை விடுதலை செய்வதற்கு கிறிஸ்துவனுடைய அந்த மிஷனரிகள் பல்வேறு விதங்களிலே முயற்சித்து நமக்கு கல்வியை கொடுத்து, கல்வியின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த அறிவின் மூலமாக சுய உரிமைகளை கேட்பதற்கு நாம் துணிந்த போது நம்மை அடித்தவர்கள் யாரு? இங்கிருக்கக்கூடியவர்களே நம்மை அடித்திருக்கிறார்கள். நம்முடைய ஆதிக்க வர்க்கங்களே நம்மை ஒடுக்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா 1822 28 வரைக்கும் இந்த மேல் சேலை போராட்டம் எதற்காக நடைபெற்றது? ஆதிக்க வர்க்கங்கள் மனிதன் தொடைக்கு கீழே ட்ரெஸ் அணியக்கூடாது, இடுப்புக்கு மேல உடை அணியக்கூடாது, ஆண்களும் பெண்களும் இப்படி வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையை மாற்றுவதற்கு முதல்ல கிறிஸ்தவர்களாக மாறினவர்களுக்கு மேல துணி போட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு கிறிஸ்தவர்களாக மாறிய பெண்களுக்கு அப்படிப்பட்ட உரிமை கிடைத்தது. அப்போ தங்களுடைய உரிமைக்காக ஒரு மேல துண்டு போடுறதுக்காக கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப இதை சார்லஸ் மீட் என்கிற அந்த மிஷனரி மூலமாக தங்களுடைய உரிமைகளுக்காக கிறிஸ்தவர்கள் போராடினார்கள். அந்த சூழ்நிலையில மேல் சிலை அணிந்து கொண்ட அந்த கிறிஸ்தவ பெண்களுடைய மேல் சிலைகளை கிழித்து அவமானப்படுத்தி, அது முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள், அவர்கள் அப்பொழுதுதான் வேறு சமயத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் நம்மை போல நம்முடைய இனத்தை சார்ந்தவர்கள், அவர்களுடைய உடைகளை கிழித்து அவமானப்படுத்தி பொதுவெளியில் அவர்களை நிர்வாணப்படுத்தினவர்கள் தான் இன்றைக்கு பேசக்கூடிய ஆதிக்கம் பேசக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, பெண்களுடைய அவமானப்படுத்தி பெண்களை நிர்வாணப்படுத்தி அதை ரசித்த ஒரு மனநிலையை கொண்டவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? மதம் மாறினவங்களெல்லாம் அந்த சிப்பாய்கள் இப்படி செஞ்சுட்டாங்க, கொன்னுட்டாங்க, நாம தவறிட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு ஒரு வக்கர எண்ணத்தோடு இவர்கள் ஒரு வன்மத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய சுதந்திர போராட்டத்தில் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பங்கு பெற்றார்கள் என்பதை நாம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும். ஆனால் இவர்கள் இதையெல்லாம் என்னைக்குமே பார்த்தது கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு முழுக்க மதம் சார்ந்த வன்மம். ஏன்னா தங்களுடைய உரிமைகளை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஒரு காலத்தில் தங்களுடைய மொழிதான் உயர்ந்தது, இந்த மண்ணுக்கான தாய் தங்களுடைய மொழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மிஷனரிகளால் உடைக்கப்பட்டது. இல்லை, இங்கே மூத்த மொழி தமிழ் தான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது. பெண்களை உயிரோடு கணவனுடைய சிதையிலே உயிரோடு எரித்து கொண்டிருந்தார்கள். மிஷனரிகள் அதை தடுத்து நிறுத்தினார்கள். குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள். மிஷனரிகள் அதை தடுத்து நிறுத்தினார்கள். தொடக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அன்சியபிலிட்டி, அன்டச்சபிலிட்டின்னு சொல்லி நம்மை தொட முடியாமல் பார்க்கக்கூட கூடாதுன்னு சொல்லி நம்மை அவ்வளவு கேவலமாக நடத்தினார்கள். அதை மிஷனரியுடைய கல்வி, அந்த கல்வியின் மூலமாக பெற்ற அந்த சுய உரிமைகள் மூலமாக நம்ம உரிமைகளை கேட்க ஆரம்பித்தோம். அவர்களுடைய அந்த பழைய இடத்துல இருந்து அவர்களை இறங்க ஆரம்பிச்சது. ஐயோ, நம்மளும் அவங்களும் ஈக்குவல் ஆகிட்டோமே அப்படிங்கிற அந்த பொறுமல் தான் இன்னைக்கு என்னாச்சு? ஐயோ, அவனும் படிக்கிறான், நானும் படிக்கிறேன். ஐயோ, அவனும் வேலைக்கு போகிறான், நானும் வேலைக்கு போகிறேன். அவனும் நல்லா ட்ரெஸ் போடுறான், நானும் ட்ரெஸ் போடுறேன். ஐயோ, ஒரு காலத்தில் அவன் ட்ரெஸ் போட மாட்டான், நம்ம ட்ரெஸ் போடுவோம். ஒரு காலத்தில் நமக்கு அவன் கீழே அடிமை போல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு அடிமை போல வேலை செய்ய வைக்க முடியலையேங்கிற அந்த ஆதங்கத்தினுடைய பொறுமலை தான் கலவை வெங்கட்னுடைய வீடியோவில் என்னால் பார்க்க முடிகிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ்.